இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 23 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் நமக்கு மேய்ப்பரா இருக்கிறார். தாழ்ச்சி அடையன்னா எதுலயும் நம்ம குறைவுபட மாட்டோம். அதுதான் இன்னைக்கு சொல்றார். கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இங்க தாவீது கர்த்தரை தன் மேய்ப்பனாக எண்ணி இந்த சங்கீதத்தை எழுதி இருக்கிறாரு இல்லையா? தேவன் தான் அவரை வழி நடத்தினாரு. அவர் கூடவே இருந்து அவருடைய கரம் அவரை ஆற்றி தேய்ச்சி பலப்படுத்தினது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர் தாழ்ச்சி அடையாதபடிக்கு கர்த்தர் அவரை வழி நடத்தினார்னு பாக்குறோம். இன்னைக்கு நாமும் எதிலையும் குறைவுபடாமல் தாழ்ச்சி அடையாமல் இருக்கணும்னா எப்படின்னா, பிலிப்பியர் 4 அதிகாரம் 19 வசனம் பாருங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். நம் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்ம இடத்துல இருக்கிற குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவேன்னு சொல்றார். அவரால் நிறைவாக்க முடியும். நம் குறைவுபட்ட எல்லைகள்ல நம்ம பொருளாதாரமாகட்டும், எந்தெந்த எல்லையிலே நாம் குறைவுபட்டு இருக்கிறோமோ அது எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய மகிமையிலே நிறைவாக்கி தர தேவன் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். யோவான் 10 அதிகாரம் 11 வசனம் சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன் சொல்றார். அவர்தான் நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே தன் ஆடுகள்னே சொல்லி இருப்பாரு. நீங்க ஏசாயா புத்தகத்துல எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அப்போ கர்த்தர் அவர்களே ஆடுகளாக, இன்னைக்கு நாமும் கர்த்தருடைய பிரியமான இஸ்ரவேல் ஜனங்களா இருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நமக்கும் அவர் தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பாவம் அக்கிரமம் மீறுதலுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தினார்னு பாக்குறோம் இல்லையா? நம்மை ரட்சிப்பதற்காகவே அவர் தன் ஜீவனையே கொடுத்தார். அப்போ நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறத பாக்குறோம். ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனம் பாருங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினில் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அவர் மேய்ப்பனை போல மந்தையை மேய்ப்பார். ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகளை ஒரு மேய்ப்பன் எப்படி மேய்ப்பார்? ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும் இல்லையா? சில குட்டியான ஆடுகளை எப்படி சுமந்து போகிறதும், புயத்திலே தன்னுடைய புயத்திலே தோளிலே அவர் சுமந்து போவார், தன் மடியிலே சுமந்து கொள்றார். கரவல் ஆடுகளை இல்லையா, ஒரு கரவல் ஆடுகளை எப்படி நடத்தணுமோ அதை மெல்ல நடத்த அவர் வல்லமையுள்ளவர். அப்ப இன்னைக்கு நம்முடைய காரியங்கள், நம்முடைய குணாதிசயங்கள், நம்முடைய நிலைமை சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். அப்ப நம்மை தேவன் எப்படி நடத்தணும்? அவர் நம்ம ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன் புயத்திலையும் சேர்த்து மடியிலையும் சுமக்க வல்லவர். ஒரு கரவல் ஆடுகளை போல அவர் மெல்ல நடத்தவும் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அவர் நசல் கொண்டதை கூட, அதாவது ஊனமானதை கூட அவருக்கு எப்படி நடத்தணும்னு தெரியும் இல்லையா? அதுதான் அவர் நல்ல மேய்ப்பனா நம் கர்த்தர் இருக்கிறார்னு பாக்குறோம். யோவான் 10 அதிகாரம் 14 வசனம் பாருங்க. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நானும் பிதாவை அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறார், நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலன்னு சொல்றாரு. 15 வசனத்துல, நான் என்னுடையவைகளால் அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கேன்னா அவருடைய ஆடுகளாகிய தன் ஜனங்களால் கர்த்தர் அறியப்பட்டு இருக்கிறார் இல்லையா? ஆடுகளுக்காக, என் ஜனத்துக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன்னு இங்க வாக்கு பண்றத பாக்குறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்ம தாழ்ச்சி அடைய விட மாட்டேன்னு சொல்றாரு, குறைச்சல் அடைய விட மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா அவர் தன் ஜீவனையே கொடுக்க சித்தம் கொண்டு இருந்தார் இல்லையா? யோவான் 10 அதிகாரம் 27 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. ஒரு மேய்ப்பனுடைய சத்தத்தை மந்தையில் உள்ள ஆடுகள் அறிந்திருக்கும். அவன் கூப்பிடும் போதே அவனுக்கு பின்னாக அந்த ஆடுகள் செல்லும். அது போலதான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கு, அது என் பின் செல்கிறதுன்னு சொல்றாரு. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறாரு. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ளுவதில்லைன்னே சொல்றாரு. அப்ப தன் ஆடுகளுக்காக அவர் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் சித்தம் உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நமக்காக நித்திய ஜீவனை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு ஒரே வழி
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான், அவருடைய நாமம் தான் நம்மை அங்க நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். அதை நாம் விசுவாசிக்கும் போது நாம் நித்திய ஜீவனை அடைவோம். ஏன்னா என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல சேரான்றார் இல்லையா, காண முடியாது. இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கும் போதுதான் நித்திய ஜீவனை அடைய முடியும். 29ஆம் வசனம் பாருங்க, யோவான் 10. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவைகளை எனக்கு, அப்ப ஆடுகளை, இந்த ஜனங்களை பிதாவாகிய தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்திருக்கிறார். அவர் என்னிலும் பெரியவரா இருக்கிறார். அதனால என் பிதாவின் கையில் இருந்து அந்த ஆடுகளை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. கர்த்தர் தனக்கென்று தன் ஜனங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா, தன் துதி சொல்லி வரவே தன் ஜனங்களை ஏற்படுத்தினார். அப்படி தன் ஜனங்களை, தனக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை வேறொருவனும் பறித்து கொள்ள தேவன் விடமாட்டார்னு சொல்றாரு. நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். அடுத்து என்ன சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான்னே சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கும்போது நம் பிதாவாகிய தேவனையும் நாம் காண்கிறோம். அப்ப இன்னைக்கு நாம தாழ்ச்சி அடையாம இருக்கணும்னா, குறைவுபடாமல் இருக்கணும்னா, கர்த்தர் தான் நம் மேய்ப்பரா இருக்கிறார்னா நாம் என்ன செய்யணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு மத்தேயு 6:33 சொல்றத பாக்குறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் தேடி சுவிசேஷத்தை நாம் அறிவிக்கிறவர்களா இருக்கணும் இல்லையா? அப்படி தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேடும் போது கர்த்தர் நமக்கு இவைகளை எல்லாவற்றையும் கூட கொடுக்க வல்லமையுள்ளவரா இருக்கிறார். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல பாருங்க. அதுக்கு நாம என்ன செய்யணும்னா, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்போ இன்னைக்கு நாம குறைச்சல் படக்கூடாது, தாழ்ச்சி அடையக்கூடாது. கர்த்தர் தான் நம் மேய்ப்பரா இருக்கிறார்னு நாம அறிந்திருக்கிறோம்னா, முதலாவது நாம் பண ஆசை இல்லாதவர்களா இருக்கணும். போதும் என்கிற எண்ணம் நமக்கு வேணும். அப்போ தேவன் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்றே வாக்கு பண்ணுகிறத பாக்குறோம். அதே போல கர்த்தரை நாம் நம்பி இருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம பயந்து நடக்கும் போதும் நாம குறைவுபடவில்லைன்னு சங்கீதம் 34:9-10 பாக்குறோம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு நீங்க பயந்து நடக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு குறைச்சலையும் வைக்க மாட்டார். ஏன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்றார். அப்போ நாம் தினந்தோறும் கர்த்தரை தேடும் போது நம் வாழ்க்கையிலே குறைவு என்பதே இருக்காது, தாழ்ச்சி என்பதே இருக்காது இல்லையா? நாம் அவரை தேடும் போது கிறிஸ்து இயேசுக்குள் எல்லாவற்றையும், நம் குறைவுகளை எல்லாம் அவர் மகிமையிலே நிறைவாக்குவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ரோமர் 8:32 பாருங்க, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? அப்ப பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார்னு பாக்குறோம். அப்ப குமாரனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அருளாது இருப்பது எப்படின்னு இருக்கு. அப்ப எல்லாவற்றையும் தேவன் தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. எரேமியா 31:10 சொல்லப்பட்டது போல, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை என்று காப்பார் என்று சொல்லுவேன். அப்போ ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை எப்படி காக்கிறாரோ அதை போல இன்னைக்கும் அவருடைய ஜனங்களாகிய அவரை விசுவாசிக்கிற, நம்புகிற அவருடைய பிள்ளைகளை இன்னைக்கும் தேவன் காக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நாம இன்னைக்கு அவர் கையில நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை மேய்த்து தாழ்ச்சி அடையாதபடிக்கு காக்க அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஆமீன்.